முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கூட்டத்தில் நல்லது கெட்டது என்ன நடந்தது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் நின்றுருப்போம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கும். அதாவது கசப்பான அனுபவம் கிடைச்சிருக்கும், ஏமாற்றம் கிடைச்சிருக்கும், நினைச்சதை செய்ய முடியாமல் போயிருக்கோம், தோல்வியாக இருப்போம், உட்கார்றதுக்கு நாற்காலி கிடைக்காமல் போயிருந்திருக்கோம், அழைச்சிட்டு வந்தவங்களை உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருந்திருக்கோம், மேடை ஏறி தலைவர்கிட்ட வந்து ஒரு நன்கொடை கொடுக்கலாம்னு நினச்சேன், நன்கொடை கொடுக்க முடியல, அவருக்காக மெனக்கிட்டு ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்தேன் கொடுக்கலான்னு சொல்லி அந்த புத்தகத்தை என்னால் கொடுக்க முடியல. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறை இருக்கும். எந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்தாலும் அதன் பிறகு அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவரும் ஒரு இடத்திலே கூடி அதில் உள்ள நல்லது கெட்டதுகளை மீளாய்வு செய்ய வேண்டும், மறு மதிப்பீடு செய்ய வேண்டும். அப்போ அடுத்த கூட்டத்தில் அது வராமல் நம்ம பார்த்துக்கலாம். இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு இவ்வளவு ரூபா தேவைப்படும் நம்ம எஸ்டிமேஷன் போட்டோம், ஒரு மதிப்பீடு செஞ்சோம். இந்த மாநாட்டை நடத்துறதுக்கு நமக்கு வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 30 லட்ச ரூபா செலவாகும் அல்லது 40 லட்ச ரூபா செலவாகும். 30 லட்சமோ 40 லட்சமோ எவ்வளவு வரவு வந்தது, எப்படி நாம் வந்து நிதியை திரட்டணும், தனிநபர்களாக கொண்டு வந்து எவ்வளோ பேர் கொடுத்தாங்க, நம்முடைய வெல் விஷஸ், நம்முடைய வளர்ச்சியில் அக்கறை உள்ள நல்லெண்ணம் கொண்டவர்கள் யாராவது நமக்கு நிதி கொடுத்தார்களா, இதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம வச்சுக்கணும். இவ்வளோ வந்துச்சு, இவ்வளவு செலவு செஞ்சோம், இவ்வளவு ரூபா துண்டு விழுந்து போச்சு, பற்றாக்குறை ஏற்பட்டு போச்சு, அல்லது இவ்வளவு ரூபா மிச்சம் இருக்குது, இந்த மிச்சம் இருக்கிற பணத்தை நாம் மகளிர் விடுதலை இயக்கத்தில் ஒரு வங்கி கணக்கு இருந்தால் அந்த வங்கி கணக்கில் போட்டு வைக்கணும். இல்லை கட்சியில் தான் வங்கி கணக்கு இருக்குன்னா தலைவர்கிட்ட கொண்டாந்து கொடுத்து அதை கட்சி கணக்கில் போட்டு வைங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது நமக்கு நிதி தொடர்பான கலந்தாய்வு தேவை. பிறகு என்னென்ன செய்யலான்னு நம்ம முடிவெடுத்தோம், அதை செஞ்சு முடித்தோமா, என்னென்ன செய்யலாம்னு நினச்சோம். இத்தனை கிலோமீட்டர் தூரம் நம்ம கொடி போடலான்னு நினச்சோம், கொடி போட முடியல, அல்லது போட்டோம் சிறப்பாக இருந்துச்சு. பேக்ட்ராப் மேடைக்கு பின்புறத்தில் இப்படி அமையணும்னு நம்ம நினச்சோம், ஆனால் அந்த மாதிரி அமையலை, ஆனால் நம்ம நினச்சதை விட ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருச்சு. இதை பற்றி நம்ம பேசணும். மொத்தம் 10,000 நாற்காலி போடலான்னு முடிவு பண்ணோம், ஆனால் வந்ததே 8,000 நாற்காலி தான் வந்துச்சு, 2,000 நாற்காலி வந்து சேரலை. அல்லது 10,000 நாற்காலி போட்டும் பத்தாமல் போச்சு, நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, உட்கார இடம் இல்லாமல் போச்சு. 8 மணிக்குள்ள நிகழ்ச்சியை எல்லா தலைவர்களும் பேசி முடிச்சுட்டு 8 மணிக்கெல்லாம் தலைவர் பேசணும்னு நம்ம பிளான் பண்ணணும், ஆனால் அவர் பேசுறதுக்கு 12 மணி ஆகி போச்சு. ஆளுக்கு இஷ்டத்துக்கு பேசி டைமை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இனி அடுத்த கூட்டத்தில் அப்படி செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மாநாடு நடந்து முடிந்த பிறகு கலந்து ஆய்வு செய்யணும். அதுக்கு பேர் தான் ரீவேல்யூவேஷன் அப்படின்னு பேர் இங்கிலீஷில். எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் ஒரு அமைப்புக்குள்ள அது கூடி உட்கார்ந்து நாம் நினைத்தது என்ன, நாம் வரையறுத்த செயல் திட்டம் என்ன, அந்த செயல் திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்தினோமா, அதை திட்டமிட்டவாறு வெற்றிகரமாக நடத்தி முடித்தோமா, அல்லது அதில் ஏதேனும் ஃபெயிலியர் ஏற்பட்டதா, கட்சியில் என்னென்ன பேசலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதாவது மகளிர் விடுதலை இயக்கத்தில் மாநில துணை செயலாளர்கள் ஒரு 2 பேர், மாவட்ட செயலாளர்கள் ஒரு 5 பேர் பேச விடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் பேச விட முடியல. மேடையில் வந்து மாவட்ட செயலாளர்களுக்கும் மாநில செயலாளர்களுக்கும் நாற்காலி போடணும்னு நம்ம போட்டிருந்தோம், ஆனால் ஆண்கள் வந்து ஏறி உட்காந்துட்டாங்க, பெண்களுக்கு இடம் கிடைக்கல, உட்கார முடியாமல் போச்சு, பின்னால் தான் உட்கார்ந்தோம் அல்லது கீழே தான் உட்கார்ந்தோம். இதெல்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு பின்னால் கலந்து பேச வேண்டிய ஒன்று. ஆகவே இந்த கூட்டம் மாநாட்டுக்கு பிறகு நடந்திருக்கிற ஒரு கலந்தாய்வு கூட்டம். இந்த கூட்டத்தில் நீங்கள் என்ன பேசினீர்கள் என்று என்னால் முழுமையாக கேட்க முடியவில்லை. காலையில் என்னால் படுக்கையிலிருந்து எழவே முடியவில்லை, அந்த அளவுக்கு உடல் நலிவுற்றிருந்தேன். எதுவும் சாப்பிடவும் முடியல. வேறு யாராவது இருந்தால் கதவை சாத்திட்டு படுத்திருப்பாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கியிருப்பாங்க. இந்த வெயிலுக்கு வெளியே வர முடியாது. ஆனால் நான் ரெடியாகி 9:30 மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே அங்கே விசிட்டரை பார்த்துட்டு அங்கேருந்து வெளியே கிளம்புறதுக்கே 11 மணிக்கு மேலே ஆகிடுச்சு, 12 மணி ஆகிடுச்சு. இங்கே வரணும் நான் சொல்லி பார்த்தா இங்கே வர முடியல. இடையில ஒரு கல்யாணத்துக்கு அழைச்சி போயிட்டாங்க, அதை முடிச்சுட்டு இங்கே வந்தேன்.
போனால் படுக்கலான்றதான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கிறீங்க, எப்படி என்னால் அங்கே படுக்க முடியும்? கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நேராக மேடைக்கு வந்துட்டேன். காலையிலிருந்து நீங்கள் எப்போது தொடங்கினீர்கள் என்று நற்சோனையிடம் கேட்டேன். 10 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. இல்லை, ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சது 11:30-12 ஆயிடுச்சு. இப்போ நான் பேசணுமா வேண்டாமா? ஒரு 2 பேர் ஆளுக்கு ஒரு நிமிஷம். ஆனால் நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிப்போச்சு எனக்கு மைக்கு கிடைக்க. இதுக்கு பிறகு எனக்கு வேறு சில சந்திப்புகள் இருக்குது. ஒரு புத்தக வெளியீட்டு விழா இருக்குது. இரவு நான் விமானம் பிடிச்சி டெல்லிக்கு போகணும். நாளைக்கு டெல்லியில் கமிட்டி மீட்டிங். இப்போ நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்த பிறகு அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க, நீங்களாம் கத்திக்கிட்டே இருந்தீங்க. நீங்கள் என்ன கத்துறீங்கன்னு தெரியல, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. வளர்மதி பேசியிருந்தாங்க நான் வரும்போது, துரைமா வளர்மதி. ஒரு வார்த்தை கூட என் காதில் விழல. அவங்க வாழ்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் எல்லாம் ஒரே சத்தம், இறைச்சல். மாநில செயலாளரும் அவங்க பங்குக்கு பக்கத்தில் அங்கே இங்கே இடித்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பக்கத்துலேயே உட்காந்து பேசியிருக்கிறது இன்னும் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, கவனம் செதறுது. லீடர்ஷிப்பில் ரொம்ப முக்கியமானது அவையை மதிப்பது. நாம் ஒரு அவைக்கு வந்துட்டோம்னா அந்த அவையில் என்ன சிஸ்டமோ அந்த சிஸ்டத்துக்கு நாம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். மேடையில் 5 நாற்காலி தான் போடுங்க, அந்த 5 பேர் யார் அதை மாநில செயலாளர் முடிவு பண்ணுவாங்க. நாம் போய் எதிரில் உட்காருவோம். இப்போ பிஜேபிக்கு ஒரு மாநாடு நடக்குதுன்னா 10 வருஷம் 15 வருஷம் அமைச்சராக இருந்தவங்களாம் கீழே தான் போய் உட்காந்துருக்கோம். திமுக ஒரு மாநாடு நடக்குது, கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து உட்கார்றோம். தலைவர்களுக்கு மட்டும்தான் மேடையில் இடம் இருக்கும். அந்த முதலமைச்சருடைய குடும்பத்திலிருந்து, அவரோடு இருக்கக்கூடிய சக அமைச்சர்களிலிருந்து, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், 50 வருஷம் 60 வருஷம் பொது வாழ்க்கையில் இருந்த சீனியர்ஸ் எல்லாம் கீழே தான் உட்காந்துருப்பாங்க. நான் எத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கிறேன், நான் நேராக மேலே தான் போவேன்னு வந்து யாரும் உட்கார்றது. இந்த டிசிப்ளினை நம்ம முதல்ல கற்றுக்கணும். இதெல்லாம் கற்றுக்காமலாம் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே முடியாது. அவையை முதல்ல மதிக்க கற்றுக்கணும். பேரை சொல்லி நீங்கள் நான் பேச விரும்புகிறேன்னா ஒரு ஷீட்டில் எழுதி மாநில செயலாளரோ அல்லது யாரும் இந்த அவையை ஒன்று நெறிப்படுத்துகிறாங்களோ, யாராவது ஒருத்தர் உட்காந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட சீட்டை கொடுங்க. நான் அதில் ஒரு 2 நிமிஷம் பேச விரும்புகிறேன், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் பேசுகிறேன்னு எழுதி கொடுங்க. அவங்க அதை வாங்கி பார்த்துட்டு மாநில செயலாளர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க கூப்பிடுன்னு சொன்னால் அவங்க கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் பேசணும். வாய்ப்பு இல்லைன்னா, நான் இவ்வளோ தூரம் கேட்டேன், எனக்கு இந்த இடம் வாய்ப்பு இல்லை, அடுத்த முறையாக எனக்கு வாய்ப்பு தரணும்னு நம்ம கேட்கணும். இதில் என்ன சொல்ல நினைச்சிங்களோ அதை மாநில செயலாளர்கிட்ட சொல்லலாம். அல்லது கட்சி தலைவர்கிட்ட சொல்லணும்னா கட்சி தலைவர்கிட்ட ஒரு நேரத்தை வாங்கி ஒதுங்கி ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் உட்காந்து பேசணும். அப்போ தான் ரிசீவ் பண்ண முடியும், வாங்க முடியும், உள்வாங்க முடியும். கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு எந்த நேரம் பார்த்தாலும் ஒரே இடிச்சுக்கிட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி கவனிக்க முடியும்? எல்லாரும் மனுஷன் தானே, ரிசீவ் பண்ணணும்ல, சொல்கிறத அவன் ரிசீவ் பண்ணணும். ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன், கொடியேற்று விழா, அங்கே வந்து தாரை தப்பட்டு அடிக்கிறது எல்லாம் மேலே பயங்கரமாக பறைய அடிச்சுட்டு இருப்பாங்க. ஒரே சத்தம், பயங்கரமான சத்தமாக இருக்கும். வர்றதை பார்த்த உடனே ஒருத்தன் வெடி போட்டுருவான். அது படார் 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 படார்னு வெடிக்கும். ஒரு பக்கம் மேலே சத்தம், இன்னொரு பக்கம் வெடி சத்தம். இது போதாதுன்னு மைக்கில் வேற வாழ்க 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 வாழ்கன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அது பயங்கரமான சத்தமாக இருக்கும். இது போதாதுன்னு ஒரு 100 பேர் சேர்ந்துட்டு அவன் இஷ்டத்துக்கு துள்ளிக்கிட்டு இருப்பான், கத்திக்கிட்டு இருப்பான். அது பயங்கர சத்தமாக இருக்கும். இதுக்கு இடையில ஒருத்தன் வந்து காதில் செய்தி சொல்லுவான், ஆனால் எனக்கு வந்து இந்த மினிஸ்டர்கிட்ட பேசுங்க. எப்படி அதை காதில் விடும்? அவனுடைய சுயநலம் இந்த இடத்துலையாவது இப்பயாவது சொல்லிடணும்னு நினைக்கிறான். அந்த வெடி சத்தம் இருக்குதே, இங்கே வந்து ட்ரம் சத்தம் இருக்குதே, இந்த பக்கம் மைக் சத்தம் இருக்குதே, இந்த பக்கம் வந்து ஆளுக்கு கூச்சல் போடுறாங்களே, இவ்வளவு சத்தத்துக்கு இடையில இவர்கிட்ட சொன்னால் அவர் கேட்பாரான்னு அவன் நினைக்கிறதில்ல. இப்போ தான் சொல்ல முடியும், இப்போயே சொல்லிடுவோம். காதுலேயும் விழாது, ஒன்றும் விழாது. அப்புறம் அவன் போய் நான் சொல்லுவான், நான் அப்போவே சொல்லிட்டேன், அவர் கண்டுக்கவே இல்லைம்மா. இப்போ இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது. ஒரு செய்தியை நீங்கள் சொல்லும்போது கூட எந்த இடத்துல என்ன சொல்லணும், யாருக்கிட்ட சொல்லணும்னு நான் இப்போ வெளிப்படையாக ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறீங்க.
அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இல்லை, என்ன நீங்கள் சேர்க்கல. அதனால் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என்னென்ன ஷேரிங்களோ அதையெல்லாம் வந்து காப்பி பண்ணி எனக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இண்டிவிஜுவலாக என் நம்பர் கான்டாக்ட் உள்ளவங்க இருப்பாங்கல்ல, உங்கள் குரூப்பில் இருக்கிறவங்க எனக்கு அனுப்புகிற மாதிரி எத்தனை பேருக்கு அனுப்புவாங்க, யார் யாருக்கு அனுப்புவாங்க. ஒரு தடவை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது சர்க்குலேட்டில் போய்கிட்டே இருக்கும். 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அதை அழிக்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து வாய்ஸ் மெயில் போடலாமா வாட்ஸ்அப்பில்? மாநில செயலாளர் உட்பட சொல்கிறேன், தப்பு, பண்ணவே கூடாது. டெக்ஸ்ட் பண்ணுறதே தப்பு தான். வாய்ஸ் மெயில் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் ஒருத்தர் நீங்கள் அதாவது எதிர்முனையில் ஒருத்தரோட பேசுகிறதே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஒன்று, யாருக்கிட்ட பேசினாலும் ரெக்கார்ட் ஆகும். எல்லா ஃபோனும் இப்போ வந்து ஆட்டோ ரெக்கார்டு, என்ன பேசினாலும் ரெக்கார்ட் ஆகும். அது ஒரு பக்கம். கிரிமினலாக சில பேர் திட்டமிட்டே ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அது ஒரு பக்கம். நீங்கள் அதுக்கெல்லாம் வேலை இல்லை, நானே அனுப்புகிறேன் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புறீங்க. பேசி அனுப்பும்போது அது வெளியில் சர்க்குலேட் ஆகுது. இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸில் பேசி ரெக்கார்ட் பண்ணுறது, நம்ம உணர்ச்சிகளை கொட்டுறது, மனசில் பட்டதெல்லாம் பேசுறது, அதெல்லாம் கூடாது. யார்கிட்டயாவது ஒருத்தர் நீங்கள் அட்வைஸ் பண்ணி நினச்சா அவங்கள நேராக வர சொல்லி, வாமா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நேரில் வர சொல்லி பேசணும். இல்லைன்னா உங்களுக்கு நம்பிக்கையானவங்களை அனுப்பி அவங்க ஃபோனில் கொடுத்து அவங்கள பேச வச்சு நீங்கள் பேசணும். எக்ஸ்கிட்ட நீங்கள் பேச விரும்புகிறீங்க, அவங்க ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிடும். நீங்கள் உங்கள் கூட இருக்கிற சக தோழி ஒருத்தர் போய், நீ போய் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு அந்த ஃபோனை போட்டு கொடு, உன் ஃபோனில் என்னை கூப்பிடு, அந்த ஃபோனை அதுக்கிட்ட கொடு, நான் பேசுகிறேன் அப்படின்னு பேசணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இத்தனை மாதக்கணக்கில் பேசுனது பூரா இப்போ என்கிட்டே இருக்குது, நான் உங்களுக்கு அனுப்ப முடியும். என்கிட்டே இருக்குது. நீங்கள் யார் யார் சண்டை போட்டுக்கிட்டீங்க, யார் யாரை பற்றி குறை சொல்லியிருக்கீங்க, யார் மேலே வந்து விமர்சனம் வச்சுருக்கிறீங்க, யார் மேலே நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கிறீங்க, எல்லாம் என்கிட்டே இருக்குது. இது அந்த நபர்கள் யார் யாருக்கு அனுப்புவாங்க, அது வெளியே போச்சுன்னா என்ன ஆகும்? அதனால் இது ஒரு டிசிப்ளின். சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு அப்டேட் ஆகிருக்குது. இந்த உலகம் வந்து நவீன தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கு நாம் அப்டேட் ஆகணும். என்ன மாதிரி நம்மளை சுற்றி இருக்குது 360 டிகிரியும் பாருங்கள். நான் சும்மா மேடையில் உட்காந்து திருச்சியில் என் ஃபோனில் வந்து நானே லைவ் போடுறதுனா போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. என் ஃபோனில் நான் ஆன் பண்ணேன்னா, நான் ஆன் பண்ணதுலேருந்து கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது கால்ஸ் வந்துச்சுன்னா ஃபேஸ்புக் லைவ் வந்து டிஸ்டர்ப் ஆகும், வாய்ஸ் கேட்காது. அதனால் இதுக்குன்னு 2 தம்பிக்கிட்ட சொல்லி, நீங்கள் எந்த ஃபோன் காலும் வராத மாதிரி ஒரு ஃபோனை வச்சிங்க, ஒரு நம்பரை வச்சிங்க, நான் போகிற இடங்களில் வந்து நீங்கள் லைவ் போடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அது 2 பேரும் வரல. கிட்ட சொல்கிறேன், அவனுக்கு தெரியாதுங்கிறான். அவனுக்கு ஒரு உதவியாளர் இருக்கார், அவர் தான் செய்வார் அவனுக்கு, அதனால் அவனுக்கு அது தெரியாது. அப்புறம் நான் சஜன்ட்ட கேட்டு ஒரு தம்பிக்கிட்ட சொல்லி அதை போடுமான்னு சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறேன். அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஏற்றி விட்டாங்க யூடியூப்பில். நம்ம என்ன பேசினாலும் வாட்ச் பண்ணுறதுக்குன்னு சில கிரிமினல்ஸ் இருக்கிறாங்க. நம்ம இப்போ லைவில் பேச்சு லைவில் ஓடிக்கிட்டே இருக்கோம். இதை எங்கேயாவது உட்காந்து நமக்கு பிடிக்காதவன், கொள்கை பகைவர்கள், சாதி வெறியர்கள், மத வெறியர்கள் உட்காந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான். அதில் அவனுக்கு தேவையானது மட்டும் முன்னாலும் பின்னாலும் இருக்கிறத நறுக்கிட்டு இதை மட்டும் எடுத்து விடுவான். இப்போ நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும், எவ்வளோ கவனமாக இருக்கும். இந்த நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப நம்மை தயார்படுத்திக் கொள்வது என்பது ஒரு வகையான லீடர்ஷிப். அது ஒரு வகையான லீடர்ஷிப் கேரக்டர். கற்றுக்கணும். உங்களுக்கு ஃபேஸ்புக்குன்னா என்ன, இன்ஸ்டாகிராம்னா என்ன, வாட்ஸ்அப்பில் என்ன செய்திகளை அனுப்பணும், எதை அனுப்பக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாவது அதில் நீங்கள் கற்றுக்கிட்டு அதில் வந்து அப்டேட் ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு கூட இருக்கிறவங்களே உங்களை வந்து வீழ்த்திடுவாங்க.
திட்டமிட்டு செய்ய வேண்டியதில்லை, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வீழ்த்திடுவாங்க. என்றைக்காவது ஒரு நாள் கான்ட்ரவர்சி வரும். ஒற்றுமையாக இருக்கிற நாம் எல்லா நாளையும் 24 மணி நேரமும் வருஷத்தில் 365 நாளும் வாழ்நாள் முழுக்க நம்ம ஒரே மாதிரி கருத்தில் போக முடியாது. எப்பயாவது ஒரு கான்ட்ரவர்சி வரும், ஒரு முரண்பாடு வரும், ஒரு மாறுபட்ட கருத்து வரும். அப்போ இதெல்லாம் அவங்க எதிராக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கையில் மகளிர் விடுதலை இயக்கம் உள்ளிட்ட அனைத்து துணைநிலை அமைப்புகளும் அதே மாதிரியான வடிவமைப்பை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது, உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. என்னன்னா, சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒரு தொகுதியை ஒரு மாவட்டம் என்று அறிவித்து தொகுதி மாவட்ட செயலாளர் என்கிற ஒரு புதிய நடைமுறையை நாம் அரசியல் களத்தில் அறிமுகப்படுத்த இருக்கிறோம். இது கிட்டத்தட்ட நான் 2011 சொல்லிட்டு வரேன். 14 வருஷமாக இது இருக்குது. ஆனால் நான் 2011 இதை திணிக்கலை யார் மேலேயும். இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். இது ஒரு முக்கியமான லீடர்ஷிப்பு. 2011 எனக்கு இந்த ஐடியா. இன்றைக்கி 2025, 14 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த கருத்தை நான் 2011 நடைமுறைப்படுத்தியிருந்தா கூட பெருசாக யாரும் கோபிச்சுக்க போகிறதில்லை. ஆனால் கட்சியில் உள்ள ஒவ்வொருவரும் அதற்கு உடன்படுகிற வரையில் நான் பொறுமை காத்தேன். இப்போ கூட சில பேர் வேண்டாம்னு தான் சொன்னாங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தில். இப்போ பெரும்பான்மையாக எல்லாரும் ஒரே முடிவு எடுத்தாச்சு. அதனால் இனிமேல் நீங்கள் பழைய வடிவத்தை எதிர்பார்க்காதீர்கள். இது சைதாப்பேட்டை தொகுதினா சைதை தொகுதி மாவட்ட செயலாளர். அந்த ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே நீ மாவட்ட செயலாளராக இருந்து செய்ய வேண்டிய வேலையை சிறப்பாக செய்தாலே போதும். உனக்கு 3 சட்டமன்ற தொகுதி 4 சட்டமன்ற தொகுதின்னு பிரித்து கொடுத்து நீ உட்கார்ந்த இடத்துலையே உட்காந்துக்கிட்டு உன்னுடைய மாவட்டத்துக்கான எல்லை எதுவுன்னே தெரியாமல் உட்காந்துருந்து அங்கே இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி ஒரு நாளும் போய் கேட்காம உட்காந்துக்கிட்டு 10 வருஷம் அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு மண் கொட்டுறதுல குப்பை கொட்டுறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அதனால் 4 சட்டமன்ற தொகுதியை ஒரு ஆள்கிட்ட கொடுக்கறது பதிலாக 4 பேர்கிட்ட கொடுத்தா அங்கங்கே அவனால் முடிஞ்சதை செய்வான். அந்தந்த பகுதியில் ஒரு வேலை நடக்கும். கட்சியில் இந்த வடிவத்தை நாம் இப்போ நடைமுறைப்படுத்த போகிறோம். மகளிர் விடுதலை இயக்கத்திலும் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நம்ம போடணும். 234 மாவட்ட செயலாளரை போட போகிறோம். அது என்னன்னா இப்போவே தோழர்கள் என்ற சில பேர்லாம் கையெழுத்து வாங்கினாங்க. அப்படி வாங்கக்கூடாது. ஏன்னா கட்சிக்கு நான் அறிவித்த பிறகு தான் மகளிருக்கு நீங்கள் வாங்கணும். எந்த துணைநிலை அமைப்பையும் முன்கூட்டி அப்படி அறிவிக்கிறது இல்லை. அப்படி அறிவிக்கிறதும் கூடாது. கட்சிக்குள்ள ஒரு ஏற்பிசை உருவாகணும். அவங்க எல்லாம் ஏற்றுக்கிட்டு பரவாயில்ல அங்கே அதை அறிவிக்கும் போது அதுக்குள்ளே சில அதிருப்திலாம் உருவாகும், சலசலப்பு உருவாகும். நேராக என்கிட்ட வந்துடுவாங்க, எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கலன்னு வாங்க, அல்லது மாவட்ட செயலாளருடைய அதிகாரத்தை பிடிக்கிட்டீங்க அப்படிம்பாங்க. இப்படி ஏதாவது அதிருப்தி வெளிப்படுத்துவாங்க. அதெல்லாம் செட்டில் ஆன பிறகு தான் துணைநிலை அமைப்புகளுக்குள்ளே நம்ம நுழைய முடியும். அப்படி தான் நுழையணும். அது திருவண்ணாமலை மாநாடு நடக்கும்போது போதை மற்றும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடக்கும்போதும் ஆளாளுக்கு மாவட்ட செயலாளர் போடுங்க, மாவட்ட செயலாளர் போடுங்க, மாவட்ட செயலாளர் போடுங்கன்னாங்க. நானும் அர்ச்சனைகிட்ட சொல்லி போட்டு அனுப்புங்க. அதை தாண்டி என்கிட்ட கையெழுத்துக்காருங்க, நானும் கையெழுத்து போட்டேன். இப்போது எனக்கு 234 மாவட்ட செயலாளர் பட்டியல் கரெக்டாக வேணும் மகளிர் அணியில். ஏன்னா ஒரு ஆளை போட்டிருப்பீங்க, அதை தெரியாமலே இன்னொரு ஆளை போட்டிருப்பீங்க. மேலிட பொறுப்பாளர் ஒரு ஆளை போட்டிருப்பீங்க, அவங்க போய் அங்கே ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அந்த பழைய ஆள்லாம் வேண்டாம், நான் புது ஆளை ஒன்றை போடுறேன், நான் நற்சோனைகிட்ட பேசிக்கிறேன், திருமாவளவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு அவங்க அங்கே ஒரு கையெழுத்து போட்டு அங்கே யாருக்காவது போட்டு வந்துடுவாங்க. இப்போ பழைய ஆள் வருத்தப்பட்டு வெளியேறுவாங்க, இல்லைன்னா வேறு கட்சிக்கு போவாங்க, அப்படி இல்லைன்னா விமர்சனம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. யாரையும் நாம் நம்முடைய நடவடிக்கைகளால் இழந்து விடக்கூடாது. யாரையும் நாம் நம்முடைய அணுகுமுறைகளால் இழந்து விடக்கூடாது. விரும்பி வெளியே போகிறவங்க நாம் ஒன்றும் பண்ண முடியாது.
செயல்பட விருப்பம் இல்லைன்னா அதை நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. இது வாலண்டரி சர்வீஸ் தான், சம்பளம் கிடையாது. உனக்கும் சரி எனக்கும் சரி யாருக்கும் சரி நாமளாக விரும்பி வந்து வேலை செய்கிறோம். இப்போ சரிபாதியாக பெண்கள் பொது வாழ்க்கையிலே அரசியல் களத்திலே பங்கேற்க வருகிற போதுதான் ஒரு கிளைமிங் ரைட்டே உருவாகும். நாம் எங்கேயோ உட்காந்துட்டு 4 பேரை வச்சுக்கிட்டு என்னாச்சு பெண்களுக்கு இங்கே ஏன் பெண்கள் படம் போடலை, இங்கே ஏன் பெண்களுக்கு விருது வழங்கலை, இங்கே ஏன் மேடையில் பெண்களை உட்கார வைக்கலை அப்படின்னு கொஞ்சம் பெண் உரிமை பற்றி உள்ளே வந்த உடனே நம்ம பேச ஆரம்பிச்சிடறோம். எந்த உரிமையையும் கேட்பதற்கு முன்பு அதில் நாம் எந்த அளவுக்கு பங்கு பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். களத்தில் நாங்கள் நிற்கிறோம், அதனால் இவங்கெல்லாம் மரியாதை செய்யப்படணும், அவங்களுக்கு உரிய சிறப்பு செய்யப்படணும். இப்போ பாடியில செயலாளருக்கு மாலை போட்டாங்க, அங்கே வேலை செய்ய மற்ற கட்சி முன்னணி பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு மாலை போட்டாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம், அந்த மாதிரி அங்கீகரிக்கணும். அவங்க செய்யலைன்னா நம்ம போடுவோமா, செய்யாதவங்களுக்கு போடுவோமா? அப்போ எப்போ உரிமையை நாம் கிளைம் பண்ண முடியும், கோர முடியும் அப்படின்னு சொன்னால் நிறைய பெண்களை அரசியல்படுத்தி கட்சிக்குள்ளே கொண்டு வரணும். ஒரு மாநாட்டில் 10,000 பேர் கலந்துக்கிறாங்க, அல்லது 1,00,000 பேர் கலந்துக்கிறாங்க, அல்லது 3,00,000 பேர் கலந்துக்கிறாங்கன்னா அதில் ஒரு கணிசமாக பெண்கள் பங்கேற்கணும். அப்போ தான் அது மக்கள் இயக்கமாக மாறும். இல்லைன்னா பெண்கள் பங்கேற்காத எந்த ஒரு நிகழ்வும் ஒரு கேடர்ஸ் மீட்டுங்கிற மாதிரி ஆயிரும். கேடர்ஸ்னால் யார்? கட்சியில் முக்கியமான பொறுப்பாளர்கள் மட்டும் சந்திக்கிற ஒரு அவையாக மாறிடும். அதை தாண்டி எல்லா தரப்பை சார்ந்தவர்களும் பங்கேற்கணும். அதில் குறிப்பாக சரிபாதியாக இல்லாவிட்டால் கூட 3ல் 1 பங்காவது, 100 பேரில் ஒரு 30 பேராவது, 100 பேரில் ஒரு 25 பேராவது, 4ல் 1 பங்காவது பெண்கள் பங்கேற்க வேண்டும். அதுக்கு ஊராக நாம் போயிட்டு பெண்கள்கிட்ட பேசணும், துண்டறிக்கையை கொடுக்கணும், புத்தகங்களை கொடுக்கணும், அம்பேத்கரை பற்றி, பெரியாரை பற்றி, மார்க்ஸை பற்றி நூல்கள் இருந்தால் நூல்களை கொடுத்து படிக்க சொல்லணும். தேர்தல் அரசியலை பற்றி விவாதிக்கணும், நடப்பு அரசியலை பற்றி விவாதிக்கணும். ஞானத்தை பெருக்கிக் கொள்ளுகிற ஒரு வாய்ப்பாக இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சும்மா கூடி கலைகிற ஒரு பொழுதுபோக்காக இது அமைந்துவிடக்கூடாது. சும்மா எல்லாரும் சொல்கிற மாதிரி நாமும் ஆட்சியை பிடிப்போம், திருமாவளவன் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வச்சிருவோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு? நடைமுறை சாத்தியக்கூறுகள் ஒன்று இருக்கு. அதற்கு ஊரில் இருக்கிற எல்லாரையும் அமைப்பாக்கணும்னு அவசியம் கிடையாது. குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கை உள்ளவர்கள் அமைப்பில் இருக்கணும். அவங்க எப்போதும் விழிப்பாக இருக்கணும். அவங்க அரசியல் புரிதல் உள்ளவர்களாக இருக்கணும். அவங்க அரசியல் அரங்கத்தில் போராட்டமாக இருந்தாலும், விவாதமாக இருந்தாலும், கருத்தரங்குகளாக இருந்தாலும் அதில் பங்கேற்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றவர்களாக இருக்கணும். கருத்து உருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு ஒப்பீனியன் இவங்க சொன்னாங்கன்னா அது ஒரு ஒப்பீனியனாக போகும், அது ஒரு கருத்தாக போகும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை நீங்கள் ஆளாக்கி கொள்ளுங்க. அப்போ அமைப்புங்கிறது மக்கள்ங்கிறவங்க கடல் மாதிரி, அமைப்புங்கிறது அந்த கடலில் ஒரு செம்பு தண்ணி எடுக்கிற மாதிரி. அந்த ஒரு செம்பு தண்ணி தான் அமைப்பு. சட்டியில் சமைத்த சோறு இருக்குது, அது மக்கள் மாதிரி. அதிலிருந்து ஒரு அகப்பை சோறு எடுத்து, ஒரு கரண்டி சோறு எடுக்கிறோன்னா அந்த ஒரு கரண்டி சோறு தான் அமைப்புங்கிற மாதிரி. எல்லாரையும் ஊரில் இருக்கக்கூடிய 500 பேரையும் விசிகேல சேர்க்கணும்னு ஒன்று கட்டாயம் கிடையாது. ஒரு ஊரில் 20 பேர்லேருந்து 30 பேர் வரலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தெளிவாக இருக்கிறாங்க, உறுதியாக இருக்கிறாங்க, துடிப்பாக இருக்கிறாங்க, சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க, விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் அமைப்பு. அதை உருவாக்கணும், அதை உருவாக்கணும். எனவே
இப்போது கட்சி மறுசீரமைப்பு நடவடிக்கையை தொடங்கி இருக்கிற சூழலில் தொகுதி வாரியாக மாவட்ட செயலாளர்களை போட்டு அதுக்கு பிறகு துணை செயலாளர்கள், பொருளாளர், ஒரு கமிட்டி நிர்வாக குழு 5 பேர், அதை இல்லாமல் செயற்குழு உறுப்பினர்கள் 2 பேரோ 3 பேரோ அல்லது 5 பேரோ 7 பேரோ ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு முகாமிலையும் அவங்கள அந்த முகாமில் அந்த ஊரில் அவங்க செயற்குழு உறுப்பினர்கள். அவங்க செயலாளர் இல்லை, துணை செயலாளர் இல்லை, பொருளாளர் இல்லை, ஆனால் செயற்குழு உறுப்பினர்கள். அவங்க கூட்டங்களில் கலந்துக்குவாங்க. கலந்தாய்வு கூட்டம் நடக்கும்போது கலந்துக்குவாங்க, கருத்து சொல்லுவாங்க. இந்த குழு தான் பொதுமக்கள்கிட்ட செய்தியை போய் சொல்லிக்கிட்டே இருக்கணும். விசிகே இதை செய்து, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நோக்கத்துக்காக இயங்குகிறது, நாங்கள் அம்பேத்கர் பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள், இங்கே சமூக நீதியை பாதுகாக்கணும், சமூக நீதிக்கு எதிரான சக்திகள் இப்படி வேலை செய்கிறாங்க, அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி தேர்தல் களத்தில் கூட்டணி வச்சு வேலை செய்கிறோம், இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ ஜனங்க நமக்கு ஆதரவாக மாறுவாங்க. ஜனங்க எப்போதுமே நான் பொலிட்டிக்கலாக இருப்பாங்க, கட்சி சார்பற்று இருக்கணுங்கிறது தான் விரும்புவாங்க. எல்லாரும் கட்சியில் அடையாளப்படுத்திக்க மாட்டாங்க. கட்சியில் அடையாளப்படுத்திக்கிறவங்க ஒரு 30% பேர் தான் இருக்க முடியும் அதிகபட்சம். மிச்சம் 70% பேர் எலெக்ஷன் அன்னைக்கு தான் முடிவு பண்ணுவாங்க ஓட்டு போடுறது. எனவே அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி எனக்கு இருக்கிறது. திருவண்ணாமலையில் நடந்த தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மாபெரும் வெற்றியை பெற்றது. அதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இதுவரையிலும் ஒரு மாநாட்டை கூட நீங்களே இருந்து நீங்களே நடத்துங்கன்னு நான் விடலை. இன்னும் நடத்தின எல்லா மாநாட்டிலையும் கட்சி தலைமை தலையிட்டு நடத்தியிருக்கிறது. விரைவில் நிதியிலிருந்து மற்ற எல்லா வேலைகளையும், ஆட்களை தேர்வு செய்வதிலிருந்து, துண்டறிக்கைகளை வடிவமைப்பதிலிருந்து, மேடையை வடிவமைப்பதிலிருந்து, சுவரொட்டிகளை வடிவமைப்பதிலிருந்து, ஒளி அமைப்பது, நாற்காலிகளை போடுவது, அனைத்தையும் மகளிரையே செய்யக்கூடிய அளவுக்கு வலிமை பெற வேண்டும். அந்த அளவுக்கு உங்களை நீங்களே, நாங்கள் வெறும் கெஸ்ட் மாதிரி நான் வரணும், எனக்கு வேறு எந்த வேலையும் இருக்கக்கூடாது. நான் வந்தேன்னா 1 மணி நேரம் உட்காந்துருப்பேன், 1 மணி நேரம் கழித்து எனக்கு நீங்கள் மைக்கு கொடுப்பீங்க, ஒரு அரை மணி நேரம் நான் பேசுவேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே கிளம்பிடுவேன். அந்த அளவுக்கு நீங்கள் வலிமை பெற வேண்டும், அதுதான் மிக முக்கியமானது. எனவே அடுத்து நான் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போக வேண்டும். நீண்ட நேரம் நின்று பேச முடியவில்லை. ஆகவே இன்னும் நிறைய பேச வேண்டும் என்ற ஆசை. உங்களுடைய உழைப்பு மகத்தானது. நீங்கள்லாம் உழைக்காமல் அவ்வளவு பெண்கள் திருவண்ணாமலைக்கு வந்திருக்க முடியாது. ஒவ்வொருவரும் உங்கள் பகுதியில் நீங்கள் துடிப்பாக பணியாற்றி பல நெருக்கடிகளை தாண்டி, நம்ம கட்சிக்காரங்க எனக்கு தெரியும் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்துருப்பாங்க. நிறைய நெருக்கடி தான் கொடுத்துருப்பாங்க. உட்கார விட மாட்டாங்க, முன்னால் நடக்க விட மாட்டாங்க, என்னென்ன நெருக்கடி தருவாங்களோ அவ்வளவும் எனக்கு தெரியும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி பல்லாயிரக்கணக்கான பெண்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்று அது மிகப்பெரும் வெற்றியாக நடந்தேறியது. வெற்றிகரமான மாநாடாக நடந்தேறியது. ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ரெஸ்ட், இடையில உங்களுக்கு எந்த மாநாடும் கிடையாது. நீங்கள் அமைப்பை முறைப்படுத்தணும், மறுசீரமைப்பு செய்யணும். நான் சொன்ன மாதிரி ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை போட்டு அந்த லிஸ்ட்டை எனக்கு ஒப்படைக்கணும். முப்பத்தோராம் தேதி மே மாதம் திருச்சிராப்பள்ளியில் எப்படி தேசம் காப்போம் பேரணி நடத்தினோமோ அதை போல ஒரு மாபெரும் பேரணியை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அந்த பேரணியிலும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்க வேண்டும். அதற்காக நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை, உழைப்பை செலுத்த வேண்டும். இந்த வேண்டுகோளை விடுத்து
நற்சோனை அவர்களுக்கும், அவருக்கு உற்ற துணையாக இருந்த மாநில பொறுப்பாளர்களுக்கும், திருவண்ணாமலை மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் வளர்மதி மற்றும் அவருக்கு உற்ற துணையாக இருந்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஓடி ஆடி வேலை செய்து துண்டறிக்கைகள் கொடுத்து மக்களை திரட்டி வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் சாப்பாடு இருக்கு, அடிச்சுக்காம கத்தாம கூச்சல் போடாம ஒழுங்கா அமைதியாக சாப்பிட வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி.